வெல்கம் டு எஜுகேட் தமிழ். சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ஷார்ட்கட் அப்ரோச் தான். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் இப்போ தான் புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஓகேயா? பொதுவாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இயர்ஸ் இல்லை டைம்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த கொஸ்டின், இஃப் தி பிரின்சிபல் இஸ் 10,000 rupees and the rate of interest is 10% per annum, find the CI received for 3 years. இப்போ 3 years, இப்போ 2 years வந்துச்சுன்னா அதோட ட்ரிக் அப்ரோச் என்ன அப்படின்னா 2:1 சரியா. அதே 3 yearsனால் 3:3:1 அதுதான் இதோட அப்ரோச்சு. அதாவது 10% அசோ 10,000ஓட 10% வந்து 1000ஓட 10% 100, 100ஓட 10% வந்து 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3,310 இவ்வளோ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃபார் 3 years. இப்போது இது வந்து 3 yearsக்கு, அதாவது 3 times ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ மேபி இதே 1,000 rupees 10% per annum, find the interest received 1 year calculated by half yearனு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து half இயரில் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 10% வந்து 5% + 5% half year புரியும். ஸோ அதே 2 இது 1 தான், அதாவது ரெண்டு டைம்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் 5% வருது. ஸோ 100ஓட 50ஓட 5% வந்து 2.5. ஓகேயா? ஸோ 100 2.5. ஸோ இதுதான் பர் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.